ஹரிவோ மகாகாளி. அண்மையில் அடியேனுக்கு ஒரு பேரானந்த அனுபவத்தை, பெரும் படிப்பை பெறுவதற்குரிய ஒரு பெரும் பாக்கியத்தை காளி வழங்கினாள். சென்னை தந்தையார்பேட்டையில் நடமாடிக்கொண்டிருக்கிற ஓர் அவதூதர், நடமாடும் சித்தர், பாமர ஜனங்களால் வளையல்காரம்மா என்று வாஞ்சியோடு அழைக்கப்படுகிற அந்த சித்தரை அடியேன் தரிசிக்க விரும்பினேன். சித்த தேடலில் பெரும் அனுபவம் வாய்ந்த கண்ணன் அம்மையார் குறித்து ஓரிரு சந்தர்ப்பங்களில் விவரித்தார். எத்தனையோ இடங்கள் குறித்து அவர் பேசியது போது ஏற்படாத ஒரு ஈர்ப்பு, அம்மாவை குறித்து பேசியதும் சட்டென பற்றி எறிந்தது ஓர் நெருப்பு. அவங்கள சந்திப்போம்ப்பா, என்னைக்கு சந்திக்கலாம் என்று ஒரு நாளை குறித்தோம். நான் வந்துடுறேன்ப்பா, நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன், அம்மாட்ட அழைச்சிட்டு போ, அம்மாவை சந்திக்கிறத ஒரு வீடியோ காட்சியாக நம்ம வேணால் எடுக்கலாம் அப்படின்னு தான் திட்டமிட்டோம். அடியேன் வருவதாக சொன்ன தேதியில் அன்றைய இரவு சில பல உடல் அசௌரியங்களை எதிர்பாராத வண்ணம் எதிர்கொண்டேன். பெரும் அச்சம் ஏற்பட்டது. உடனே அந்த இரவிலேயே கண்ணனை அழைத்து, அப்பா நாளைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு சில உடல் அசௌகரியங்கள் திடீர்னு ஏற்பட்டிருக்கு, அதனால் இன்னொரு முறை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னையே அப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க, நான் நீங்கள் வரீங்கன்னு மற்ற எந்த பணிகளுக்கும் என்னை ஒத்துக்காமல் உங்களுக்காக நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேனே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசினார். நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, நான் வரலப்பா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அது என்னென்னா, நான் மட்டும் வரேன் அப்படின்னு நான் சொன்னது தான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய பிழை என்பது பின்னர் அந்த நிகழ்வுக்கு பிறகான அனுபவங்களிலிருந்து என்னால் உணர முடிந்தது. மறுநாள் விடிந்த பிறகு சில பல மனமாற்றங்கள் ஏற்பட்டு நான் சொன்னேன், அப்போ நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து வரோம், ஏன்னா எனக்கும் தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் தைரிய குறைச்சலாக இருக்குது, ஏதோ உடல்நிலை சட்டுன்னு ஒரு பின்னடைவை சந்திச்சுது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னார். மறுநாள் திட்டமிட்டது போல் இருவருமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். அங்கே போய் அம்மாவை பார்க்குறோம். அப்படி பார்க்க போவதற்கு முன்பு கண்ணன்கிட்ட சொல்கிறேன், அம்மாவை தரிசனம் அவங்க தூரம் நின்று பண்ணட்டும், அம்மாவோடு நெருங்கி அமர்ந்து உரையாடுகிற நிகழ்வுகள்லாம் நான் செய்யலாம்னு இருக்கிறேன், அப்படியே செய்யலாம் யாருன்னு அவர் சொன்னார். ஆனால் அங்கே என்ன நடந்தது, நான் அம்மாவின் அருகே சென்று வணங்கி வழிபட்டு அமர்ந்தேன். சற்று தொலைவாக நின்று கொண்டு கைகூப்பினால் என்னுடைய மனைவி. அவர்கள் சற்றே கூர்மையாக பார்த்துவிட்டு, டீ சாப்பிட்றியா என்று கேட்டார்கள். இப்படி வா என்று கையை அசைத்து தன்னருகே வர வைத்து தான் தனக்கு மேலாக இருக்கிற ஒரு படியில் உட்கார வைத்தார். டீ எங்கே போவாங்க? ஆட்டோவில் உட்காரு, ரவுண்டு போயிட்டலவா ஆட்டோவில். இல்லை, டீ இங்கே பக்கத்தில் இல்லையா? எனக்கு நான் என்ன திட்டமிட்ட, என்ன முடிவு செய்திருந்தனோ அந்த முடிவுகளை முதலிலேயே அவர்கள் கலைத்தார்கள், உடைத்தார்கள். நான் மட்டும் வரேன்னதை அவங்க விரும்பலை. அதனால் ஒரு உபாதையை காட்டி இருவரும் வரும்படி செய்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய சூட்சமங்களும் ஞான பாடங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர சந்திப்பின் போது நொடிக்கு நொடி பரிமாறிக்கொண்டே இருந்தார். கண்ணன் சந்திப்பதற்கு முன்பே சொன்னார், அம்மா மெல்லிய குரலில் பேசுவாங்க, பல விஷயம் புரியாது, ஒரு பரிபாஷையாக அவர்கள் பரிமாறுவார்கள், அதற்கு பொருள் புரியாது, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க என்று சொல்லியிருந்தார். கண்ணன் சமீபமாக காசி சென்றிருந்த போது
அங்கிருந்து எடுத்து வந்த பிரசாதங்களை அம்மாவிடம் கொடுத்து அடியேன் உள்ளிட்டோர்களுக்கு அதை தருமாறு விண்ணப்பித்தார். அப்படியே அம்மாவும் அவர் கொடுத்த உத்திராட்ச மாலை, கையில் அணிவிக்கக்கூடிய காப்பு, இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல செய்தார். அப்புறம் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு கண்ணனை சொல்கிறாங்க. அருகில் டீ கடை எதுவும் சரியாக இல்லை. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாங்கம்மா ஆட்டோவில், நீங்கள் என் ஆட்டோவில் வந்து ரொம்ப காலம் ஆகுது, டீ கடைக்கு போய் உங்களுக்கு டீ வாங்கி தரேங்கிறார். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நீ போய் வாங்கிட்டு வா என்று சொல்கிறார்கள். அதாவது எம்மை தேடி விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிட்டு நான் வர முடியாது, நீ வாங்கிட்டு வா என்று சொல்கிறார். அதே போல் டீ வந்ததும் எல்லாருக்கும் விநியோகித்தார்கள். இப்படி டீ வாங்க புறப்பட்ட நேரத்தில், அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த கண்ணன் காசியிலிருந்து வந்த பிரசாதங்களை கொடுத்துருந்தார் இல்லையா, அதுலேருந்து அந்த கல்கண்டு டப்பாவை திறந்து அதில் ஒரு பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட ஒரு வில்வ இலை அதை எடுத்து தன்னுடைய நெற்றியில் ஒட்டி ஒருவித காந்த சிரிப்பை மறைபொருளாக வெளிப்படுத்தி மறைத்து கொண்டார். அதை எடுத்து தனது நெற்றியில் ஒட்டியபடி ஒரு மௌனச் சிரிப்பு, ஒருவித காந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு அதன் பிறகு அந்த இலையை எடுத்து அதே பெட்டியில் ஆட்டோவில் வாங்கி போயிட்டு வந்துடலாம். டீ சாப்பிட்டோம், நம்ம ரெகுலராக போகல ஆட்டோவில். என் ஆட்டோ தான் நல்லா இருக்குப்பா, உட்காருவா. சரியில்லை, போயிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, போயிட்டு வரலாம்ப்பா. சிரிக்கிறாங்க. இதில் குடிக்கவா, இதில் குடிக்கவா? ம் ம் நீங்கள் சொல்லுங்களேன். இதில் குடிக்கவா? எங்க இருக்கா இது இல்லை அண்ணா, இது இல்லை.
ஆ கம்மல் ஆ இருக்கா? இருக்கு. அம்மாவுக்கு ஒன்று ஆசீர்வாதம் பண்ணி கொடுமா. அது 300 இது ஆ 300 ஆ கொடுக்குறியா? கொடு. அதாவது தன்னுடைய காதணிகளை கலற்றி கொடுப்பதனுடைய அந்த சூட்சமம், சித்த மரபில் காது என்பது கேள்வி ஞானம், அதாவது உபதேசத்தை குறிக்கும். இதை போட்டுக்கோ. போட்டுக்கிறியா? வெட்டி போறியா? இந்த வச்சிருக்கோ. நீங்க என்ன சொல்றீங்க? போட்டுன்னு போறியா? எத்துன்னு போறியா? அதான் நீங்க என்னம்மா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களா? போட்டுன்னு போறியா? போட்டுக்கோ. ஆ, இதை போட்டுக்கோ. இதை போட்டுக்கிட்டு தெரியாது. போட்டுக்கோ. சரி. இந்த தனது காதணியை எம்முடைய மனையாளுக்கு கொடுப்பதன் மூலமாக மங்களமான ஆற்றலையும் நேர்மறையான அதிர்வுகளையும் உமது மனைக்கு ஆசீர்வாதமாக தருகிறோம் என்று பொருள். இப்போ அதை கொடுத்துட்டு 300 ரூபாய் கொடுங்க என்று கேட்குறாங்க. ஆன்மீகத்தில் ஒரு ஆற்றல் பரிமாற்றம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. சித்தர்கள் யாரிடமும் எதையும் இலவசமாக பெறவோ அல்லது கொடுக்கவோ செய்வதில்லை. அப்படி செய்தால் அது கர்ம வினைகள் மாறும் என்கிற நுணுக்கம் அங்கே இருக்கிறது. அவர்கள் உமக்கு கொடுப்பதும் உம்மிடமிருந்து எடுப்பதும் உம்மால் உணர முடியாமல் வேணால் இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த பரிமாற்றம், ஒரு விதமான ஆற்றல் பரிமாற்றம் என்பது இரு பக்கமும் நிகழுகிற ஒரு சம்பவம். போட்டுக்கோ. ஆ, போட்டு இங்கே இங்கே போட்டுருவா. போட்டுக்கோ. ஜிமிக்க கம்பல் போடு. எத்தனை போகிறாங்க? எத்துன்னு போகிறீங்க. போட்டுறவா? 300 அது 300. ம், சரி. தா. 300 ரூபாய் தான். ஆ, நான் கொடுத்த அந்த தோட்டுக்கு நீ 300 ரூபாய் காசு கொடு என்று கேட்கிற போது அந்த கர்ம வினைகளினுடைய நிலையை சமன் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த 300 ரூபாய் என்று சொல்வது என்ன? தெய்வ கலையில் 3 என்பது ஆணவம், கண்மம், மாயை எனும் முக்குணங்களை கடப்பதை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. அது 300 அது. சொன்னா இப்போ போடவா? போடு. இங்கே தான் போட்டுக்கோ. போடு. காது போட்டுக்கோ. போட்டுட்டு ஆ, போட்டுக்கோ. இதோ போட்டு. பணம் கொடுத்த பிறகு அவர்கள் தன்னுடைய பையிலிருந்து அடியனுக்கு அங்கு இருப்பவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். மறுபடியும் 20 ரூபாயை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த 20 ரூபாயை கொடு என்று திரும்ப கேட்டார்கள். 50 ரூபாயாக திரும்ப தந்தார்கள். இத்தகைய ஒரு குடுக்கல் வாங்கல் அவர்களுடைய அந்த சம்பாஷணை நெடுக்க நடந்து கொண்டே இருந்தது. அதனுடைய சூட்சமம் பொருட்களை கொடுப்பது, பின் திரும்ப வாங்குவது, மீண்டும் கொடுப்பது, ஒரு உன்னதமான தத்துவ விளையாட்டு. எதுவும் நிலையற்றது என்பது மட்டுமல்ல, எதுவும் உன்னுடையது அல்ல என்பதை உணர்த்துகிற ஒரு விளையாட்டு தான் அந்த குடுக்கல் வாங்கல் செயல். உன் கையால் ஐயாக்கு காசு எங்கே இது காசு இல்லையா? பஸ்ஸில் இருக்குதுங்க. எனக்கு எங்கே துட்டு வருதா? நான் அங்கேயே போயிடுச்சு. துட்டு வரலையா? சம்பளம் வரல எல்லாம் நகையே போகுது. என் நகையே போகுது. துட்டு எங்கே வருது? நாம் அந்த கொடுத்த பொருளை திரும்ப கேட்டால் அவங்க மனம் எப்படி இருக்கும்? எந்த பதற்றமும் இல்லாமல் திரும்ப கொடுக்குறானா, இல்லை கேள்வி கேட்கிறானா? இந்த மன சோதித்தல் அவங்கள்ட்ட தொடர்ந்து இருந்தது. கொடுப்பதும் எடுப்பதும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு விதி. இன்பமும் துன்பமும் வரவும் செலவும் மாறி மாறி வரும் என்பதை ஒரு விளையாட்டாக அவர் அன்றைய தினம் பயிற்றுவித்தார், பரிசோதித்தார், இன்னொரு வகையில் பக்குவப்படுத்தினார். நீ எங்கே
ஐயா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ம் ஐயா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி அங்கே சொன்னா இல்லை. ஐயா கால் ஐயா காலை கட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா கால் தட்டினையா காலை வீங்கிட்டு காலை என் காலை பற்றியா ಬಂದಿತ್ತು ದುಡಿತಾನೆ ಹೆಂಗೆ ದುಡಿತಾರ ಒಂದು ಟನ್ காதில் போட்டம்மா. போட்டு ஐயா அம்மா போட்டு அந்த சூடை பாருங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா. நான் நோக்குறேன். அம்மா ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கணும். நீங்கள் நிறைஞ்சு கொடுக்கணும். சரி சரி மூக்குத்தியை கொடுப்பது, மூக்கு என்பது பிராணசக்தி, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டதும் மூக்குத்திய கலட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரும் சூட்சமம், ஒரு பெரும் பாக். என் வசம் நான் செய்து கொண்டிருந்த அந்த வாசி யோகத்திலிருந்து ஒரு ஆற்றலை உமக்கு தருகிறேன். இதுதான் நான் நீ கேட்ட ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன் என்று குறிப்பால் உணர்த்திய ஒரு உன்னதமான நேரம் அது. என் உடம்புல இருக்கிற ஆபரணங்களை நான் அப்படியே கேட்ட மாத்திரத்தில், நினைச்ச மாத்திரத்தில் கலற்றி கொடுக்குற நிலையில் நான் இருக்கிறேன்ப்பா. பற்றற்ற நிலையில் இருக்கிறேன். என்னிடம் எது நல்லதோ எது உயர்ந்ததுன்னு இருக்கோ அதையெல்லாம் என்னால் கொடுத்துட முடியும். அந்த நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் தோடை கொடுக்கிற போது 300 ரூபாய் கொடுன்னு கேட்டவங்க மூக்குத்தியை கொடுத்த பிறகு 500 ரூபாயா கொடு என்று கேட்கிறார்கள். அதனுடைய பின்னணி என்ன? ಧೈರ್ಯ 500 ರೂಪಾಯಿ ಬರ್ತಾ 500 ರೂಪಾಯಿ ಬರ್ತಾ 500 ರೂಪಾಯಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ. சித்த மரபுல 5ங்கிறது ஒரு மிக உன்னதமான எண். பஞ்சபூதங்களின் அடையாளம், 5 எழுத்து மந்திரத்தின் அடையாளம், 5 புலன்கள், மனிதனை இயக்கும் 5 இந்திரியங்கள். அதனால தோட்டுக்கு 300 மும்மலங்கள் என்று இருந்த கணக்கு பிராணசக்தியை குறிக்கிற மூக்குத்தியை சேர்ந்ததும் 500 பஞ்சபூத சமநிலை அல்லது 5 கட்டுப்பாடாக அது மாறுது. அவர்கள் பார்வைக்கு பித்தனாக இருந்தாலும் எத்தகைய ஆழ்மன விழிப்பு துல்லியமாக செயல்படுகிறது என்பதற்கு நான் உனக்கு முதலில் கொடுத்த பொருளின் மதிப்பு வேறு. இப்போ நான் மூக்கிலிருந்து மூக்குத்திய கலற்றி கொடுத்தனே அந்த மதிப்பு வேறுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூக்குத்திக்கும் சேர்த்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறோங்கிறது அவங்களுக்கு முழு தெளிவான ஒரு விழிப்பு நிலையில் அவர்கள் செயல்படுவதை இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்துது. இப்போ 300 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, இதுக்கு 200 ரூபா தனியாக கொடுப்பா, மேற்கொண்டு 200 கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 300 திரும்ப கொடுத்துட்டாங்க, புதிதாக 500 கொடுன்னு கேட்குறாங்க. உன்னுடைய பழைய கணக்கை முழுமையாக முடித்து விட்டேன், இது புதிய முழுமையான சுழற்சியை தொடங்குவதை குறிக்கிறது என்று சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன், போகும்போது எடுத்துக்கிறேன். போகும்போது அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்? என் பேர் லல்லி. லல்லின்னு கூப்பிட்டா தெரியும். இல்லைன்னா சவுண்ட்ரி சொல்லணும். சவுண்ட்ரி இல்லை மேகலா. அவரை காட்டு, அவரை காட்டு.
புதுசுனன் ஐயா ஐயா புதுசுனன். நல்லா நடக்குமா? நடக்குமா? சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமாம்மா? வேணாம் என்ன வேணும் உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன். கீழே வாங்கிக்கிட்டேன். டீ கீழே வாங்கிக்கிட்டேன் சார். டீ சாப்பிட்டேங்கிறேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்று சாப்பிட்டேன். இதுக்கு எதுனா ஒன்று வாங்கிக்கிறேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க. போயிட்டு வரட்டுமாம்மா? நான் எனக்கு பிரச்சனை கேட்டா எனக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? போயிட்டு வரமா? நான் இந்த காசை நான் அப்படியே வச்சுப்பேன். வரட்டுமா? சொம்பு ம் வேணவா? வேணாம். எனக்கு வேணவா? ஏன்? ₹20 இருந்தது ம் 20 கொடுத்தணும். 20 ரூபா இருந்தது எங்கன்னு 20 கொடுத்தணும். அது 20 ரூபா கொடுத்தாங்களே எங்கன்னு ம் இந்த 50 ஆ ம். கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க கையால். கண்ணை நல்லா ஆசீர்வாதம். ம் ம். அம்மாவுக்கு நான் புறப்பட்டுட்டுமா? ஆ சேர்த்துவாங்க. சரி போயிட்டு வாங்க. ஏதாவது சொல்லுங்க, நல்ல ஒரு வார்த்தை சொல்லு, நான் கிளம்பி போயிட்டு வரேன். என்ன சொல்ல? ம் பார்த்துங்க. ம் ஆ பார்த்துங்க. எதுவுமே பார்த்துங்க. நான் சொல்லி அனுப்புகிறேன் வேறு ஆளுகளை. ஆ நான் வேறு ஆளுகளை சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் எப்படிங்க? ம் சரி வரட்டுமாம்மா? ஆ ம் இதெல்லாம் நீ வாங்கி போட்டுக்கிறியா? ஆ வாங்கி போட்டுருக்கேன். ம் போய் கடையில் போய் வாங்கி. ம் நீ நல்லது சொல்லியிருக்கிற, நல்லது கொடுத்துருக்குற, அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன். என்னன்னு சொல்லு. சரி
சொல்கிறேன் சொல்லிடுறேன். ம் குஜராத் மாதிரியா பெதுனா பார்த்துக்கோ. இதுவா? நல்லா இருக்குது. வேறு ஓன் மாதிரிடா. இது நீ வச்சுக்கிறியா? இது வேறு ஓன் உனக்கு. எனக்கு வேண்டாம், நீ வேணா வச்சுக்கிறியா? வேணாம். ஆ இப்போ நான் இது என்ன பண்ணுறது? அது என்ன பண்ணிட்டா? சொல்லணுமா? அது எங்கன்னா சாமி கோயிலுக்கு போக சொல்ல ம் போட்டுன்னு போனோம். ம் ஏன்னா எதுனா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். ம் வாங்கிட்டு செலவு பண்ணி குதிராசி மாலை போட்டுன்னு போயிட்டு வரணும். ஆப்பத்தில் இப்போ வந்து போகணும். இல்லை சாமிகிட்ட வச்சிருவா வீட்டில். ம் புறப்படுகிற போது என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்களுடைய பையிலிருந்து ஒரு விதமான சில்வர் பாத்திரங்கள், அப்புறம் ஒரு புது ஸ்லிப்பர் யாரோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. அதை எடுத்து என்னுடைய கால்களில் செருப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன் வண்டியில் செருப்பு இருக்குன்னு. இல்லை இதை நீ வச்சுக்கோ, இதை நீ போட்டுக்கோ, புதுசு தான் இது வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இது அவர்கள் செய்ததிலேயே மிக உயரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நிலை. அது எண்ணுகிற போதே மனம் பரமானந்தத்தை அனுபவிக்கிறது. செருப்புங்கிறது நம்முடைய பாதங்களை முட்கல்லையும் கற்கள்லையும் பாதுகாக்கக்கூடியது. உன் வாழ்க்கை பயணத்தில் வர இருக்கிற துன்பங்கள், தடைகள், கர்ம வினைகள் எனும் முட்களை நீ கடந்து வருவதற்கு இந்த காலணிகள் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு நுணுக்கத்தை அந்த இடத்துல அவர்கள் பரிமாறினார்கள். அதுவும் பயன்படுத்தப்படாத புத்தம்புது செருப்புங்கிறதுனால ஒரு புதிய தெளிவான ஒரு பாதையை அவர்கள் இந்த சந்திப்பில் தந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். உணவு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், சில்வர் பாத்திரம் கொடுத்தாங்களே, அதுவும் சாப்பாட்டு கஷ்டம் இருக்காதுன்னு சொல்கிற ஒரு அர்த்தம்தான் அது. அது மாதிரி அவங்க பையிலேருந்து எதோ எடுக்கிறாங்க, தண்ணி பாட்டில் அது இது என்னமோ தேடிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு பால் பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்கிறாங்க, காய்ச்சப்படாத ஒரு பால். அந்த கொடுத்து இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எடுத்துகிட்டு போ அப்படின்னு அதட்டி கொடுக்குறாங்க. அதனுடைய சூட்சமம்லாம் ரொம்ப உன்னதமானது. அது ஏன் அதெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறது அது என் மனசுக்குள்ளே இருக்கட்டும். ஒரு முழுமையான பூர்ணமான தாயன்பான ஒரு ஆசீர்வாதத்தை குழந்தை பருவத்தில் கிராமங்களில் நாம் பெரும் தேவதைகளாக மகிழ்ந்த கிழவிகளின் மடியில் படுத்து விளையாடுகிற அந்த சுக அனுபவத்தை மறுபடியும் மீட்டெடுத்து மகிழச் செய்து அனுப்பி வைத்தார்கள். அந்த அனுபவம், அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். ஹரி ஓம் மகாகாளி. ஓம் நம சிவாய். ஓம் குருவே சரணம். ஹரி ஓம் மகாகாளி. இன்றைக்கி வாழும் சித்தர் அம்மா லலிதா அம்மா வளையல்கார சித்தர்னுவாங்க. அம்மா கிட்ட பெரிய ஒரு சக்தி இருக்குது. நிறைய பேர் நிறைய மாநிலத்துலேருந்துலாம் வருவாங்க. அம்மா பார்த்திங்கன்னா சொக்கா மேலே சொக்கா போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக வளையல் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா வளையல்கார அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா ஒரு பார்க்குறதுக்கு தேவி மாயம்மா அவங்களோட அம்சம் மாதிரியே இருக்கும். அம்மா சூட்சமமாக பேசுவாங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஏன்னா நிறைய பேர் ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக அம்மாவை பார்க்க நினச்ச வரவங்களாம் பார்க்க முடியாமல் போயிடும். திடீர்னு நேற்று நினச்சிருப்பாங்க அம்மா காட்சி கொடுப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா திருவான்மியூரில் பார்த்தேன்னுவாங்க. சில பேர் வெளியூரில் வெளி மாநிலத்தில் பார்த்தேன்னுவாங்க. அப்படியாப்பட்ட சித்து வேலைலாம் அம்மா பண்ணியிருக்காங்க. அம்மா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அம்மா ஒரு 12 வருஷமாக அம்மாவை தெரியும். அம்மா எந்த நேர்கோட்டில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வட சென்னையில் தண்டையார்பேட்டையில் கும்மானம்மன் கோவில் தெரு.
ஸ்ரீ அவதூர் பாம்பாட்டி சித்தர் சுவாமி அவர் இருந்த அந்த சன்னதியில் தான் அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மா வந்து அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுனாங்கன்னா அது சூட்சமமாக பேசுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது புரியாது, அது விளங்கவும் விளங்காது. இந்த சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஐயா நான் வணங்கும் ஐயா ஏனன் ஐயா அவர்கள் வந்து நான் அம்மாக்கிட்ட கூட்டுட்டு போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. நேற்று அவர் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் வரேன்னாங்க. திடீர்னு வர முடியலப்பா அப்படின்ட்டு திருப்பி எனக்கு வந்து ஒரு 11:45 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவங்களெல்லாம் இந்த அம்மாவையெல்லாம் கூப்பிட்டு போய் காமிங்கன்ட்டு அவங்கள போய் கூப்பிட்டு போய் காமிச்சேன். அம்மாவை பார்த்தாங்க. ரொம்ப நேரம் ஐயா வந்து ஒரு பிரமிப்பு நிலையில் இருந்தாங்க. அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சுச்சமாக பேசினாங்க. திடீர்னு வந்து டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வந்து ஐயாவுக்கு வந்து ருத்ராட்ச மாலை நான் காசிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி அவங்கள ஐயாவோட மனைவி அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி ஒரு தோடு கொடுத்துருக்குறாங்க. பெரிய அதிசயம் இருக்குது குடும்பத்தில். அதே மாதிரி அம்மா வந்து கிளம்ப போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அதிசயம் பண்ணாங்க. ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எதுவுமே சடனாக கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அது கொடுன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க ஒரு பை, ஒரு கொம்பு சொக்கா மேலே சொக்கா போட்டிருப்பாங்க. திடீர்னு பையை ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ரெட் கலர் செருப்பு எடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்றாங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தோட ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இது மாதிரிலாம் அம்மா கொடுத்து நான் யாருக்கும் பார்த்தது கிடையாது. அது எண்ணற்ற ஒரு அதிசயத்தை அம்மா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நாளில் அம்மா வந்து பார்த்ததுக்கு ஐயா மூலிமா நான் இன்னொரு வாட்டி அம்மா வந்து பார்த்துருக்குறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எங்கள் ஐயா ஏனன் ஐயா வந்திருக்காங்க. அவர் ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. அவர் கூட்டு போய் காமிச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் என்னென்னு சொல்ல தெரியல. வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. அறிவோம் மகா காளியை.